எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகா தேவி. நான் கோயம்புத்தூர் 1 பிரின்சிபல். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோன் லெவல் டாக்டர் பிஎஸ் ராவ் ஸ்போர்ட்ஸ் மீட் ஜோன் லெவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கூல் லெவல் பிரான்ச் லெவல் கண்டக்ட் பண்ணோம். இப்போ ஜோன் லெவல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க அருமையாக விளையாண்டு இருக்காங்க. So we are conducting this zone level sports meet today. And இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் zone, திருப்பூர் zone and பொள்ளாச்சி branches participate பண்ணிருக்காங்க. More than 1500 students இதுல participate பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா football, volleyball, throw ball, 100 meters, 50 meters, 400 meters relay, relay நம்ம mixed relay எல்லாமே கண்டக்ட் பண்ணிருக்கோம். கொக்கோ இதெல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் பிஎஸ் ராவோட ஜோன் லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாப் அந்த இது கொடுப்போம் நாங்க. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வரவங்களுக்கு நாங்க மெமெண்டோஸ் அண்ட் ட்ராஃபிஸ் கொடுக்குறோம் அலாங் வித் சர்டிபிகேட்ஸ். இதுல பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவல்ல பெஸ்டா பண்றவங்க நேஷனல் லெவல் போறாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். எல்லாத்துக்குமே ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சைத்தன்யால ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தனகுமார். நான் ஒரு இந்தியன் பேரா அத்லெட்டாக இருக்கேன். நான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சைத்தன்யா ஸ்போர்ட்ஸ் இது இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. இதை பார்க்குறப்ப இத்தனை குழந்தைகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வந்து வெளிப்படுத்துறதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க உடல்நிலையும் கருதி மனநிலையும் கருதி குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த சைத்தன்யா ஸ்கூலுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே பெரிய விஷயம் அது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்குறப்போ. அண்ட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியா வந்து 2 தடவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். முதல் தடவை வந்து சுவிட்சர்லாண்டில் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணி 100 மீட்டர்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தாய்லாண்டில் வேர்ல்டு எபிலிட்டி கேம்ஸ்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கேம்ஸ் நடந்தது. அதில் வந்து நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி லாங் ஜம்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் போய் இன்னும் நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துவேன். நம்ம கண்டிப்பாக நான் பெருமை சேர்த்தேன். நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி 33 பேர் போயிருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு தலைக்கு 2 lakhs rupees கொடுத்துட்டு நம்ம போக்குவரத்து செலவு எல்லா செலவும் அவங்க பார்த்துட்டு அனுப்பிவிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ விளையாட்டுத்துறை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.